அருண் கலவேணி என்னடா நடக்குதுங்க? டேய் வாடா மோகன். டேய் நிறுத்துடா. டேய் அருண் வா, பணக்கார புத்தியவே காட்டிட்டு இல்லடா. ஆனா இவ்வளவு நாளா நீ என்ன பார்க்கலடா, என் தங்கச்சி பார்க்கறதுக்கு தான் நீ வந்திருக்கிறியாடா. டேய் பாம்பு கிட்ட எவ்வளவு பாசம் வச்சாலும் அது கொத்துற மாதிரி உன் புத்தி எங்கேயும் போகாதுல. யாரும் இல்லாத நேரத்துல என் தங்கச்சி கல்யாணிக்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? டேய் என் மைண்ட் ஒரு இதா இருக்குது, ப்ளீஸ் கெட் லாஸ், வெளியே போடா. டேய் மோகன், நான் சொல்றத முன்ன நீ கேளுடா. டேய் இது கேக்குறது எதுவுமே இல்லடா, நீ வெளியே போடா. ஏய் என்னடா இது? அருண் என்னப்பா, என்ன பிரச்சனை? ஐயா நானே சொல்றேன், நான் கலைவாணியை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னு எங்க வீட்டில் சம்மதம் வாங்கிட்டேன். அதை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ஏண்டா எதுக்கு வந்திருக்கிறாங்க? எதுவுமே இல்லை, எப்ப பாரு போதையில வந்து எல்லாத்துலயும் கத்துறதான் உனக்கு வேலையவா? அருண் நீ சொல்றது உண்மை தானே? ஆமாங்க, அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் இங்க வந்தேன். நீங்க வீட்டில் யாரும் இல்லை, அதான் கலைவாணிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு மோகன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தம்பி இங்க பாரு, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. டேய் டேய் அருண் என்ன மன்னிச்சிடுடா. விட்ரா. நீயும் என் தங்கச்சியும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு நான் உன்னை தப்பா நினைச்சுடா, என்ன மன்னிச்சிடா. டேய் விடு. இங்க பாருடா, உனக்கு என்னைக்கும் முன்முகம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நானே சொல்றேன்ல, குடிச்சாதான் உன் புத்திய வேலை செய்யல, வாயை மூட்டுனாச்சு இரு. தம்பி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா, அவன் ஏதோ வந்து தெரியாம பேசிட்டான். இங்க பாரு, இவ்வளவு தூரம் வந்து நீங்களே இறங்கி வந்திருக்கும் போது நானே நேரில் வந்து இனிமே உங்க அப்பாட்ட பேசுறேன், சரியா? சரியா, நான் வரேன். தம்பி ஏதாவது சாப்பிட்டு போலாம்பா. இல்லைங்க நான் வரேன். சரிப்பா, சொன்னா கேட்க மாட்டேன், எதோ இருந்தாலும் அவசர புத்தி. சாரிப்பா, வாங்கப்பா போலாம். போல உள்ள வேதநாயகம், வேதநாயகம். வா ஐயரா, கங்காதரா பாப்பா. என்னங்கய்யா நேரங்காரம் காலம் தெரியாத உங்க மகன் மருது நல்ல சிவத்தோட பொண்ணை கருப்பமாக்கிட்டான். நீங்க அதை பத்தி எந்த முடிவு எடுக்காம நீங்க இப்ப வீட்டுல அமைதியா இருக்கிறீங்க, என்னங்க நியாயம்? அதானே மறையறி வந்தவன் மட்டை விழுந்து செத்தான்னு சொல்லி அதே மாதிரி நீங்களும் அந்த நல்ல சிவத்தை பழி வாங்கிடுங்க. என்னங்க அமைதியாக? ஐயரா, ஆழ்கடல் என்னைக்கும் அமைதியா தான் இருக்கும், ஆனா அது ரொம்ப ஆபத்தானது. நல்ல சிவம் பொண்ணு கற்பமாயிட்டான அவன் இப்படி வருத்தப்படுவான். ஒருவேளை அவன் புள்ள கற்பம் தெரிஞ்சு குடும்பத்தோட தூக்கு மாட்டி செத்துருவானோ, இல்ல கற்பத்துக்கு இது கலைச்சிருவானோ, அதைத்தான் எனக்கு ஒண்ணு புரியல ஐயரா. அதுக்கு தாங்கய்யா சொல்றேன், நான் 4 நட்சத்திரம் பார்க்காம போய் அத நல்ல சிவத்தோட வீட்டுக்கு போங்கய்யா.
அரு நல்ல சிவமா வாங்க. நல்ல சிவம் வணக்கம் வணக்கம். வணக்கம். டேய் கங்காதரா அந்த சேர் எடுத்து போடுறா. இருக்கட்டும்பா, இருக்கட்டும். உன்னை பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ தாராளமா பேசலாமா? சொல்லுங்க நல்ல சிவம், என்ன விஷயம்? இல்லை, அதான் பிள்ளையோட கல்யாணத்தை. என்ன ஓய், நெருப்பு அணைச்சிடலாம், ஆனா புகையை அணைக்க முடியுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அச்சியா 3 மாசம் உணவு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அதை பற்றி தான் நான் பேச வந்தேன் வேதநாயகம். ஐயரா இதை விட நிமிஷம். நல்ல சிவம், இதை நாம்பளும் எதிர்பார்க்கல. வாழ்க்கை ஒரு சக்கரம் மாதிரி, யாரு எதிர்பார்க்க முடியும் சொல்லு பார்க்கலாம். சரி ஐயரா, நல்ல சிவம் அந்த ஆளு பொண்ணுக்கு என்ன சீதனமா கொடுப்பான்? ஏன் சக்திக்கு தகுந்ததை நான் பண்ணுறேன். என் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் குறைஞ்சி போக மாட்டேனா என்னைக்கு அந்த நாயகம்? என்ன என் கௌரவத்துக்காக உன் பிள்ளைக்கு ஒரு 100 பவுனும், என் பையனுக்கு 5 லட்சம் ரொக்க பணமும் கொடுத்துடு. கொஞ்சம் சிரமம்தான், இருந்தாலும் நான் காட்ட அடமானம் வச்சு செஞ்சிடுறேன். உனக்கு சம்மதமா? எனக்கு சந்தோஷம் நல்ல சிவம். நான் எனக்காக கேட்கல. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பிள்ளையும் என் பையனும் ஒரு தொழில் வச்சு கொடுத்தா நல்லபடியா இருப்பாங்கல்ல, அதனாலதான் கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காத. சரி வேதநாயகம், நீ சம்மதிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அடுத்த முகூர்த்தம்னா சீக்கிரம் தேதி பாரு. சட்ட புண்ண தை மாசத்துலயே முடிச்சு விடலாம். சரி வேதநாயகம், போயிட்டு வரேன். அப்பா என்னப்பா நல்லச்சும் வந்துட்டு போறாரு? டேய் மவன, எல்லாம் நல்ல விஷயமா தான். உன் கல்யாண விஷயமா நல்ல சிவம் பேசிட்டு போறாரு. டேய் மவன, உன் சந்தோஷம் தான் எனக்கு எப்பயும் முக்கியம். உன் விருப்பப்படியே எல்லாமே நான் செஞ்சிடுறேன், நீ கவலைப்படாத. அப்ப நான் இருக்கிறேன், எதுக்கு நீ கவலைப்படுற? நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ரொம்ப சந்தோஷம்பா, நான் வரேன்பா. சரி போய் பாரு போ. போடா போ. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறேன். என்ன அந்த நல்ல சிவம் 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வச்சான்டா. என் கௌரவம் விட்டு நான் 10 வருஷம் வெளியிருந்தேன். அவன் பொண்ணவனு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை பிச்சைக்கார மேல ஆக்கல. இந்த நாயகம் வேத நாயகம் கிடையாதுடா. போடா போ, நான் பாத்துக்கிறேன். டேய் கங்காதரா, ஐயா. நல்ல சிவன் காட்ட வைக்கிறேங்கிறான். சரிங்கய்யா. டேய் ஐயரே, நீங்க 2 பேரும் போய் என்ன பண்றீங்கன்னா அந்த காட்டை நம்ம பேர்ல வாங்குங்க. எவ்வளவு செலவாலும் சரி நான் பாத்துக்கிறேன்டா. சரிங்கய்யா. ஒரு மாற்றமா நடந்துட்டு தொலைச்சு விடுவாங்களா அப்படி 2 பேர்த்தையும். சரிங்கய்யா. ஐயா நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. ஐயா நாங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்போ நாங்கள் போயிட்டு வரோங்கய்யா. சரி போயிட்டு வாங்கடா. என்னம்மா சொல்றீங்க? அக்ஷயா உழுகாம இருக்காளா? அவளை வெட்டி கொள்ளாம அவளை கல்யாணம் பேசி முடிச்சிருக்கீங்க. எங்க அவ? டேய் சும்மாறா, இப்பதான் புயல் அடிச்சு மூஞ்சிருக்கு, நீ ஆரம்பிச்சிடாத. இதுக்கெல்லாம் காரணமே உங்க அப்பா தான்டா. உங்களுக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. நீ என்னடானா நமக்கு தகுதியே இல்லாத இடத்துல பொண்ணு கேட்கிற, அவ நம்ம எதிரி வீட்லயே சம்பந்தம் கேட்கிற. நல்லா இருக்கடா குடும்பத்தோட லட்சணம். வாங்க, போன கறி என்னாச்சு? பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டேன், அவனும் ஒத்துக்கிட்டான். என்ன
இப்போ தான் எனக்கு கடவுளை உசுர் வந்திருக்கு. என்ன ஒன்று, நம்ம வசதிக்கு அதிகமாக செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 100 பவுனும் 5 லட்ச ரூபா ரொக்கமும் கேட்டார். சரி அப்படின்ட்டு நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்பா என்னப்பா இது, கல்யாணத்தை வியாபாரமாக்குறீங்களா? இல்லைப்பா, அந்த வேதனாயத்தை போய் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? என் மவ செஞ்ச காரியத்துக்கு என்ன பண்ண சொல்ற? ஏங்க அவ்வளோ நைக்கும் பணத்துக்கும் நம்ம இப்போ எங்கெங்க போகிறது? இல்லை பார்வதி, ஆசை ஆசையாக உனக்குன்னு வாங்கி வச்சா 50 பவுன் இருக்குது. மீதி 50 பவுனுக்கும் 5 லட்சத்துக்கும் நம்ம காட்டை பாதி கொடுத்துர்லான்னுக்கிறேன். ஏங்க விவசாயம் பண்ணுறது நம்ம அதை நம்பி தான். பாதி காட்டை வச்சுட்டா நம்மளுக்கு வருமானம் குறைஞ்சிருவேங்க. அதுக்காக சொத்து முக்கியமா பிள்ளையோட வாழ்க்கை முக்கியமா? நமக்கு கவலைப்படாத, நம்ம சொத்து கொடுத்துட்டு அவளை கல்யாணத்தை பண்ணுவோம். அருண் ஒரு நல்ல வேலைக்கு போனான்னா நம்ம கஷ்டம் தீராதா? வா காசிமுத்த. வணக்கங்க ஐயா. வணக்கம். உன்னை தான் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்ட்டு இருந்தேன், நேரமே இல்லை. ஐயா நானே வந்து பார்க்கலான்னு தாங்க ஐயா இருந்தேன். ஐயா நீங்கள் இருக்கிற நிலைமை என்ன, நான் இருக்கிற நிலைமை என்ன? என்ன காசிமுத்த நிலைமை? என்கிட்ட வசதி இருக்கு, உன்கிட்ட அது இல்லை. நீ இந்த ஊரில் நல்ல மனுஷன்தான், ஒரு கௌரவமான ஆளு தான். இதில் எனக்கு முழு சம்மதம். கல்யாணத்தை நீ ஏற்பாடு பண்ணு. பிள்ளை கல்யாணமும் வச்சுருக்கேன், ஒரே முகூர்த்தத்தில் 2 கல்யாணத்தையும் பண்ணிடலாம். எனக்கு அது போதுங்க ஐயா. சந்தோஷம். நான் என்ன ஏற்பாடு பண்ணுமோ எல்லாம் நான் பண்ணுறேங்க ஐயா. சரி காசிமுத்து, எந்த தேதியில் வச்சுக்கலாம் என்னங்கிறது நானே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னீங்கல்ல, எனக்கு அது போதுங்க ஐயா. இல்லை பரவாயில்ல காசிமுத்த, பண்ணிக்கலாம். சரிங்க ஆ சரி காசிமுத்த. என்னடா அருண, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான்ப்பா. என்ன பார்வதி, நீ எதுவும் வாய் பேசல? ஒன்றும் இல்லைங்க, கரும்பு தின்ன கூலியா கேட்க போகிறான். கூலி கேட்டா மட்டும் கரும்புக்கு மேல கூலி கேட்கறான். ஐயா வா ராம. நம்ம வயல்ல மேல்காட்டு வயல்லாம் எல்லாம் பூச்சி சரி நிறைய உளுந்து போச்சு ஐயா. ஆ சீக்கிரம் மருந்து அடிச்சாகணும், இல்லைன்னா வெள்ளாமே கெட்டு போயிடும். போயிட்டு போதுடா, அந்த நிலத்தை தான் கொடுத்துர்லான்னுக்கிறனே. ஐயா என்ன சொல்றீங்க? பின்ன என்ன ராம, கல்யாணத்துக்கு பணம் வேணும், அதை பாதி நிலத்தை வித்துட்டு தான் கல்யாணத்தை பண்ணலான்னு இருக்கிறேன். என்னடா எதுவுமே வாய் பேச மாட்டேங்கிற? வாங்க வாங்க. ஏதோ உங்கள் நிலத்தை காட்டையும் வீட்டையும் ஏதோ அடமானத்தை வைக்கலாம்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்து போகலாம் இருக்க. இல்லை அடமானம் வைக்கல, பாதி நிலத்தை வித்தரலான்னு இருக்கேன். அதுக்கு தான் நானே அடமானத்து நிலத்துக்கு பணத்தை கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். சரி, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுங்க, அங்கே எல்லாம் நல்லபடியாக முடிச்சிடலாம். சரி ரொம்ப நன்றிங்க, நாங்கள் போயிட்டு வரோங்க. சரி போயிட்டு வாங்க. சரிங்க. பாத்தியாடி பருவதி, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை நமக்கு அனுப்பியிருக்கான். சரி பசிக்குது, வா சாப்பாடு போடு. அட காளே ஐயா, காலங்காலமா என் கஞ்சி ஊற்றின எங்கள் ஐயாவுக்கு காட்டியே விற்க போகிறாரு. இந்த பிள்ளைங்க நன்றி விசுவாசமாக இருப்பாங்களா? கடவுளே நீ தான் துணையாக இருக்கணும். என்ன நம்ம கோயிலுக்கு போகலாமா?
அச்சையா என்னாச்சியா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறா? ஆமா, இனிமே தான் கோயிலுக்கு போக போறேன். என்னாச்சு உனக்கு? இந்த சாமி கூட நேரில் பார்க்கலாம் போல இருக்குது, ஆனால் ஒன்றைத்தான் பார்க்க முடியல. தம்பி, சின்னம்மாவை என்னை நம்பி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நீ எது பெயர்தா இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்க. என்னாச்சியா பொண்டாட்டி நீ எனக்காக போற, ஆனால் உன் கூட நான் பேசக்கூடாதா? தம்பி, பொண்டாட்டின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நீ காலேஜில் செஞ்ச தப்புக்காக எங்கள் ஐயா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எப்போவுமே எங்கள் குடும்பம் கலகலகலன்னு இருந்த குடும்பத்தை இப்படி சந்தோஷமே இழந்து நிற்கிது. உங்கள் கல்யாணத்துக்காக காலங்காலமாக சோறு போட்ட காட்டை வித்து தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. அப்படியா? ஆமாம், 100 பவுனு 5 லட்சம் ரொக்கம் உங்களுக்கு வரதட்சணையாக கொடுக்க போகிறாரு எங்கள் ஐயா. என்னது வரதட்சணை? சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இதை பத்தி எங்க அப்பாவோட நான் பேசுறேன். சரி சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். அச்சையா, இதுதான் உன்னோட கோபத்துக்கு காரணமா? நான் ஒரு ரவுடியோட பையன்தான், ஆனா பாலைவனத்தில் பூத்துருக்கிற மலராட்டு நானு. ஆனா நான் ஒரு நல்லவன் தான். ஆனா நான் ஒரு ரவுடியோட பையன் எதிரின்னு தெரிஞ்சும் வாழ்க்கை கொடுக்குறேன்னா ஏங்க, நான் முழுவதும் இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எப்படி துடிச்சாங்கன்னு தெரியுமா? இந்நேரம் நானும் என் அப்பாவும் தற்கொலையே பண்ணிருப்போம். ஆனா நீங்க காலேஜ்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் என்ன வந்து பார்க்கல. இப்ப என்னடானா 100 பவுன் நகை 5 லட்சம் ரூபாய் பணம்னு கேக்குறீங்க. இது என்ன விதத்துலங்க நியாயம்? அதுதான் முன்னாடியே சொன்னேன் நானு. இந்த விஷயம் எனக்கு நாலேஜுக்கு வரலன்னு சொன்னேன். எனக்கு நான் பயந்தே போயிட்டேன். எங்க இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு நான் பயந்துட்டேன். அப்படியே பணம் கேட்டாலும் அந்த யாருக்கு? உனக்குத்தானே. நாளைக்கு உன் குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது வந்தாலும் அது நீ தாராளமே எடுத்து கொடு. நான் அது எதுவும் நான் சொல்ல மாட்டேனே. இப்போ நீ சந்தோஷம் தானே? நீங்க சாஃப்ட்வேர் படிச்சதுக்கு பேசாம வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம். நல்லா பேசுறீங்க. இப்படி பேசி பேசி தானே என்னையும் மயக்குனீங்க. மைட் இல்ல, ஒரு கிஸ் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எனக்கு நேரம் வந்து நான் கிளம்புறேன். என்ன தொட்டு விட்டு என்ன தொட்டு விட்டு ஓடுது ஒரு சிட்டுக்குருவி. அது பக்கம் வந்து ஆடுது என் நெஞ்ச தழுவி. உன்னை தொட்டு விட்டு ஓடுது இந்த சிட்டுக்குருவி. அது பக்கம் வந்து ஆடுது உன் நெஞ்ச தழுவி. அடியே ஏ நீ என்னையே அப்படி பார்க்கிற? உன் பார்வையிலே நான் கொஞ்சம் கிறங்கி ஓடுறேன். என்ன
துறக்கல ஒன்ன மறக்கல விட்டு பறக்கல மஞ்ச பூசி நான் குளிச்சேன் மணக்கல ஒன்னு அணைக்கல மணி கணக்கல கண்ணாலதான் தூண்டிதான் சொல்லாம போட்டு இழுத்தா பெண்ணான நான் கேட்கிறேன் எப்போதும் அந்த நினைப்பா ஒரு பாவாடப்பட்டாலும் நூலாடப்பட்டாலும் சிலுக்குதே உன்னை தொட்டு விட்டு ஓடுது ஒரு சிட்டுக்குருவி அது பக்கம் வந்து ஆடுது என் நெஞ்ச தழுவி புத்தம் புது பூ மனசுக்காரரு நல்ல வீரரு படுசூரரு பச்சை புள்ள பூ மனச ரசிக்கிறே அள்ளி ருசிக்கிறே சொல்லி சிரிக்கிறே கல்யாணம் தானதும் என்னான்னு நான் பார்க்கிறேன் அப்போ வரும் தேவைக்கு இப்போது நான் சேர்க்கிறேன் அட ராசாதி ராசாவ நான் என்ன லேசாவ பார்க்கலாம் என்ன தொட்டு விட்டு ஓடுது ஒரு சிட்டுக்குருவி அது பக்கம் வந்து ஆடுது என் நெஞ்ச தழுவி உன்னை தொட்டு விட்டு ஓடுது இந்த சிட்டுக்குருவி அது பக்கம் வந்து ஆடுது உன் நெஞ்ச தழுவி அடியே நீ என்னையே அப்படி பார்க்கிற கொஞ்சம் கிறங்கி ஓடுது என்ன தொட்டு விட்டு வேதநாயகம் சக்சஸ். டேய் கங்காதரா, என்னடா போன வேலை சிறப்பா முடிச்சியா? சிறப்பா அதுவும் ஆமசமா முடிச்சிட்டுங்கய்யா. ஒரு சொத்து பத்து விடாத அவங்கிட்ட இருந்து பூட்டிங்கிட்டுங்கய்யா. நல்லபடியா அந்த நலசத்துக்கிட்ட போய் நான் கையெழுத்து வாங்கிட்டு விட்ட பத்தத்தில். ஐயா ஐயா ஒரே நிமிஷம் அவங்கிட்ட வாங்கினா சொத்து பத்து பத்திரமா என்கிட்ட தான் இருக்க. ஒன்னே ஏதாவது கொண்டு வரேங்கய்யா. ஓய் இந்தாங்க. டேய் வேலு. ஐயா. டேய் போற திட்டம் சரியா இருந்தா பொட்டி பாம்பு இல்லடா, புத்தலகர பாம்பு கூட பொங்கி படம் எடுக்கணும். 10 வருஷம் நான் ஊரை விட்டு வெளியிருந்தேன். அந்த நல்ல சேத்தோட பொண்ண அவன் மூலமே ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்டா. அது கூடி சீக்கிரத்திலே நடக்கணும். டேய் ஐயரே, டேய் கங்காதரா ஐயா, இந்த விஷயம் எக்காரத்தை கொண்டும் என் பையனுக்கு மட்டும் தெரியக்கூடாதா?
நெவர். இது தெரியவே தெரியாது. அதோடையும் நான் பத்திரமாக பார்த்துக்குவேன். ஐயா வணக்கங்க ஐயா. அடா வாங்க 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 வாங்க. காசிமுத்த என்ன இவ்வளவு தூரம் பையனோட வந்திருக்கிறா? ஐயா ஒரு முக்கியமான விஷயம்தான். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நானே வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட. சொல்லு காசிமுத்த. என்னோட பொண்ணை வந்து நம்ம நல்ல சிவனுக்கு தான் அவங்களுக்கு தான் கொடுக்குறேன். எது? நம்ம நல்ல சிவத்து பொண்ணுங்க? ஆமாங்க, அவரே ஒத்துக்கிட்டாருங்க. டேய் நம்பர் மேல் சொல்லு. ஐயா உண்மையாலுமே வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் அங்கதான் வந்து இங்க பாருங்க, உங்க மகனுக்கு எந்த மேடையில கல்யாணம் ஆகுதே அதே மேடையில தான் என் பொண்ணுங்க கல்யாணம் ஆகுது. அவரே ஒத்துக்கிட்டாருங்க. என்னடா இது நம்ப முடியலையா? சொல்றான். சரி கேட்கலாம். சொல்லு சொல்லு காசிமுத்த. ஐயா என்ன காசிமுத்த, நீ எவ்வளவு ஏழையா இருந்தாலும் என் சொந்தக்காரன். நாம 2 பேரும் ஒரே வீட்டுல சம்மந்தியாக போறோம். அது இல்லாம நம்ம பங்காளிங்க. அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது காசிமுத்த. என்ன விஷயத்தை சொல்லு. ஐயா கல்யாணம் வந்து திடீர்னு எல்லாமே நியமிச்சாச்சு. என்கிட்ட பணம் இல்லை. இப்ப நான் வந்து சொந்தத்துல கடன் வாங்க வேணாம் தான் நினைச்சேன். ஆனா ஊருக்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரு திடீர்னு ஒரு ஆபத்துன்னு கடன் கொடுத்தா நீங்க தான் கொடுக்குறீங்க. ஆமா ஆமா, அது இருக்கிறதுனால கொடுக்குறோம். இல்லைன்னா கொடுக்க முடியுமா நம்மளால? சொல்லு பார்க்கலாம். ஏதோ அந்த காலியாய் புண்ணியத்துல அப்படி இருக்கிறோம். இல்ல நானும் எனக்கு வழி தெரியாம உங்களை நம்பி நான் வந்துட்டேன். ஐயா ஆமாங்க ஐயா, எங்கள் அப்பாவும் இன்னும் ரிட்டையர் ஆவறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிஎஃப் பணத்தை வச்சு உங்கள் கடனை வட்டி முதலும் அடைச்சிடுவீங்க ஐயா. அட என்ன கண்ணு நீ, பண்ணையார் நல்ல சிவத்துக்கு உன் தங்கச்சியை கொடுக்க போறீங்க வீட்டுக்கு. அவன் புருஷனுக்கு அதை சேர செத்தெல்லாம் உங்க தங்கச்சிக்கு தானே வரப்போகுது. எதுக்கு நீ வருத்தப்படுற? விரைவில் நீயும் எனக்கு ஈக்குவலா கோடீஸ்வரனாக போற. ஒரு சந்தோஷம் தானே. ஒரு பங்காளி நல்லா இருந்தா தானே மாம்பழம் ஒரு பங்காளி ஒரு அனுசரிச்சு இருக்க முடியும். சொல்லு பார்க்கலாம். சரி இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறமா உணும். ஐயா நானும் அவங்களும் வந்து அவங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் பண்ணணும். என்னால் முடிஞ்சது எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணுங்க. காசிமுத்த ஒரு நிமிஷம் இரு. ஐயரா டேய் வேலை அந்த செக் புக் எடுத்துருவாங்கடா. ஐயரா ஆமா கண்ணா, நீ எதோ வெளியூருக்கு போறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேலைக்கு. என்ன சமாச்சாரம் அதெல்லாம்? ஆமாங்க ஐயா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நானும் அவங்களோட போகணுன்னு தான் இருந்தேன். ஆனால் அங்கே வெளிநாடு போகிறதுக்காக பணம் ரெடி ஆகாதனால நான் இங்கே இருக்கேன். இப்போ வர என் தங்கச்சி கலைவாணி கல்யாணம் வர. கல்யாணம் வந்துருச்சுன்னு எதுக்கு தம்பி நீ கவலைப்படுற? உன் கணவன் நினைக்கிறதான்
நான் இருக்கிறல்ல, நீ கவலைப்படாத. இந்த நாயகம் இருக்கிறேன்டா, நாயகம்டா, வேத நாயகம். ஐயா நீங்க செஞ்ச உதவியை நாங்க சாவர வரையும் நான் மறக்க மாட்டேன். காசிமுத்த இந்த சொல்லி காட்டினா நம்மளுக்கு பிடிக்காது, தெரியுதா? இல்லைங்க, எனக்கு உதவுறதுக்குன்னு எனக்கு யாரு இருந்தீங்க? நீங்க தானே இருக்கிறீங்க. இப்ப நாளைக்கு நீ யாரு? இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா வந்துட்டோம். எப்படி இப்படி இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா வந்துட்டோம். அதனால அதெல்லாம் பேசிக்கலாம் விடு அப்புறம். சரி, நீ போயிட்டு நாளைக்கு ஸ்டேட் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துக்க, பேசிக்கலாம் அதெல்லாம் அப்புறம். கவலைப்படாம போ, நான் இருக்கிறேன். போ நீ. ஐயா, எந்த ஆதாரமா அவனுக்கு சொல்லுவீங்கள? டேய், காரணம் இல்லாம இந்த நாயக வார்த்தை விட மாட்டேன். இதையே சாக்கா வச்சு என்ன பண்றோன்னு கேள. இவனை கொடுக்கிற டார்ச்சர் தாங்காம இவன் 5 லட்சம் கொடுத்துருவானப்ப. இவன் இப்பயே 5 லட்சம் நொட்டுங்கிறான். இவன் நாளைக்கு 10 நாள் கழிச்சு போய் 5 லட்சம் கொடுறானா, எங்க இருந்து கொடுப்பான்? இவன் போய் பிள்ளைகிட்ட காசு எல்லாம் கச்சு 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 நிற்கும். அப்ப எங்க போகுது? சுத்தி வளைச்சு பாடுறா, எல்லாம் நம்ம கிட்டத்தான் வரும். நான் ஒரு முடிவு எடுத்தனா அதெல்லாம் தெளிவா இருக்கும். சொல்லப்படாதா, நான் பாத்துக்கிறேன். நல்ல சிவத்துக்கு அவனுக்கு ஒரு பக்கம் தான் தெரியும். முடியும் முன்னாடி நம்மளுக்கு 4 பக்கமும் தெரியும். எப்படி 4 பக்கமும் தெரியும். சும்மா சொல்றது ஐயா. மகாபாரதம் வந்த தேரோட்டிக்க நம்ம கிருஷ்ணன் ஓட்டின மாதிரி நீங்க அதே மாதிரியே அப்படி விபத்துலயே அடிச்சிட்டீங்க. டேய், அந்த கதையில சீதை போட்ட மகாபாரதனோட நாம போடுற கதை ரொம்ப பெருசா வந்து அப்படி சிம்முக்குனாய் போயிடும். அந்த புது மகாபாரதத்துல பொறுத்திருந்து பாடுறா யாரு வந்துன்னு. டேய், 10,000 பத்திரமா வச்சிருக்கியா? சரிங்கய்யா, அதெல்லாம் கங்காதாண்ட கொடுத்துட்றா. வேலை பத்திரமா வச்சிருக்கிட்டோம் அவன் பேர்ல, நாம பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. இது நம்ம வீட்டுல இருக்கலாம். வேலை நாளைக்கு வீட்டுல அவன் பாக்குறான் முடிக்கிறான், அதெல்லாம் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால கங்காதாரன்கிட்ட கிட்டோம், நாம அப்புறம் பேசிக்கலாத. கங்காதாண்ட அதை கொடுத்துடலாம், நாம அப்புறம் பேசிக்கலாம். விட சரி கங்காதாரா ஐயா, அந்த கல்யாண வேலைலாம் சீக்கிரம் பாரு. சரிங்கய்யா. வேலை நாம அங்க ஒரு வேலையா போகணும், வா போயிட்டு வந்துடலாம். ஏய், ஆம்ப்லேட் சாப்பிட்ருப்பீங்க, ஆப்பாயில் சாப்பிட்ருப்பீங்க, என்ன புல்பாயிலும்பீங்க, கலப்பிங்க, ஒன் சைடும்பீங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த மாற்றம் செய்யாத வேலையை நான் செய்கிறேன். தொப்புளு தோசை சொல்கிறேன், தொப்புளு தோசை. நீ வேணா பார்த்துட்டு நாளையிலேருந்து எந்த கடைக்கு போனால் தொப்புளு தோசை நீ கேட்கணும். ஏய், நீ என்ன தொப்புள் தோசை சொல்ற? நான் எப்படி சொல்றேன்னு பாடுறா. தொப்புள் தோசை சுட்டு பார்க்கலாம் இருக்கா பையா, இதுக்கு 2 கண்டிக்க கூலே ஊற்றுங்க. ஏய், என்ன கூலே பத்திலி அடங்குது? ஊதி விட்டு அனல் போடுறா. ஏய், அனல் போடுறா. ஏடா போட்ட உடனே தோச்செல்லாம் கறி போச்சு. அட பையா, அட தோச்சே சுருங்கி போச்சா. அட பையா, டேய் நான் தான் திருப்ப முடியல, இன்னியாவது ஒரு தான் திருப்பி போட்டு பார்க்கலாம்டா. இதுல ஏன்டா போட்ட? டேய், நிறைய அடுப்பு எரிஞ்சிருக்க மாட்டேங்குதுடா. ஏடா குளியாத்து ஜோடிக்குதுல்றா.
புள்ளி அத்தியோட பிரச்சனை கிடையாது. மாவு சரியில்லை, அவன் ஆட்டணும் சரியில்லை போயிட்டானு. மாவு நான் என்ன சொன்னேன், நாமளே அரிச்சு போட்டு நாமளே ஆட்டிக்கலாம்னு சொன்னா இல்லையா? ஏய் மாவு புளிக்க வச்சா தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏண்டா மாவு புளிக்காது எதுக்கிடா ஊத்தினதுல? நானா பண்றேன், அதெல்லாம் கஷ்டமாட்டு தொப்புள் துவைச்சோன்னா பாருதா எத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பாரு. தொப்புள் துவைச்சுங்கிறாங்க. சரி அது ஒரு ஆப்பாயிலாவது போடுறாதுல, ஆப்பாயிலாவது போட்டு போடுறா. அதுவும் நம்ம கட்ட ஒரு லட்சம் நேரம் தொப்புள் துவைச்சுன்னா அவள் விருப்பமாக்குதான் பாருதா பாக்குறாரு பாரு. சரி சரி போடுற 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 சீக்கிரம். வியாபாரம் நட நமக்கு முக்கியம். எங்கடா குளிவே தூக்கோட குளிக்குது. அடா பையா ஏடா இதுல பணியாரம் கூட சுட முடியாதாட்டுக்குது. டேய் பணியாரம் எங்க சுட, இட்லி தான் சுட முடியும். இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுடா. மேட்டூர் அணை மாரி இருக்குதுடா அதுல. டேய் மேட்டூர் அணைய குழந்தைட்டு போயிருந்தா. டேய் கொஞ்சம் அசந்து தூர நேரத்துல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயா நீயா? டேய் நானும் இன்னும் தோசை கலக்கட்டு நம்ம திருப்பிட்டு உட்காந்து இருந்தேன். அட சண்டாளா, கொஞ்சம் அசந்து தூங்கின நேரம் பார்த்து. டேய் ஏயா இத்தையோட ஓட்டையை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நாங்க என்ன துவாச்சிக்கலாம் காட்டி நாங்க நினப்பலாத வந்துட்டோம். ஏயா நீலாம் படுத்தா பொம்பளைங்க எல்லாம் இப்படி நல்லா மறைச்சு தூங்கணும். இப்படி மல்லாக இப்படி விரிச்சிட்டு கிடந்தா எப்படி தூங்குறீங்க? நாங்க மட்டும் என்ன மாட்டோம். நாங்க என்ன பண்றது, தோசை கலக்காண்டு ஊத்தி பார்த்தா மாய் முடுங்கடா. ஏன் சௌரி நீ எப்படி வேணா படுப்ப, அதுக்குன்னு காரக்காலாட்டு இப்படியே படுத்து தூங்குறவங்கள. கொஞ்சம் அசந்து நேரத்துல தோசைங்கிறீங்க, ஆம்பளைங்கிற ஆம்பளைங்கிறீங்க, என்னடா இது? ஐயா நான் கல்லு நினைச்சுட்டுமாயா, நான் உங்களை பார்க்கல குடிச்சிட்டு வந்துடுறோமா? சத்தியமா உங்களுக்கு இது அநியாயம் இல்லையா? கல்லுக்கும் என் வயிற்றுக்கு வித்தியாசம் தெரியலடா. நாங்க வரும்போதே சின்ன மில்ல குடிச்சிட்டு வந்துட்டோம். நாங்க என்ன பண்றது, நாங்க போற இடம்லாம் 12 மணிக்கு தான் வேலையை முடிக்கிறாங்க. விடிஞ்சாலும் 4 மணிக்கே வா வான்னு அந்த ஓன்றெல்லாம் கூப்பிட்டு தோசை ஊத்துனா தொப்புள் எது கல்லு எதுன்னு தெரிய ஊத்தி போடுறோம். அப்புறம் என்ன தெங்கனியா? நான் தெங்கலை. நான் தெங்கலை. தெங்காவா? தெங்க தெங்க தெங்காவா? ஏய் நிறுத்துக்கடா. என்னடா ரெண்டு பேரும் தேங்காய் தேங்காய் தேங்காய்னு தேங்காய் வச்சுட்டு இருக்கீங்க? தெங்கனியான்னு கேட்டேன். சரி வந்து கடை புதுச்சா ஓபன் பண்ணிக்கிறேன். சரி எல்லாம் வாங்க சாப்பிட்டு சும்மா போங்க. என்ன எல்லாம் வாங்க சாப்பிட்டு சும்மா போங்களா? ஆமா. கடை நேமா ஒரு நாள் ஆஃபர், ஒரு நாள் ஆஃபர். அப்புறம் தோசை ஆப்பாயில் ஆம்லேட்டு. ஆனா இட்லிக்கு வந்து காசு கொடுத்துடணும். இதுல சுட்டு ஆமா எல்லாத்துக்கும் கொடுக்க போறீங்க? ஆமா. உங்களா? டேய் தேங்காய் ஃப்ரீ, தெங்கிக்கலாம். தேங்காய் ஃப்ரீ. அது என்னடா தேங்காய் தேங்காய்ங்கறீங்க அடிக்கடி? என்னடா தேங்காய்னா? சட்னி ஃப்ரீ. சட்னி சட்னி தேங்காய் ஆட்டுனா என்ன வரும்? சட்னி தானே வரும். யோ மரியாதையே சொல்றேன், இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அதுக்குன்னு இப்படிலாம் தூங்குனீங்கன்னா நாங்க எதில் சொல்றோம்னு எங்களுக்கே தெரியாது. இதுல வம்பா இருக்குது, நான் எப்படி வேணா தூங்குவேன். அதுக்குன்னு என் கடைக்கு முன்னாடி வந்து சேரை போட்டு பொண்ணுங்க தூங்குறது. டேய் சரிடா, இனிமே நான் அப்படி தூங்கலடா, ஆளை விடுங்கடா சாமி. சரி ஒன்றை வச்சுதான் ஒரு கடை ஃபேமஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்ன கடை? தொப்புள் தோசை. தொப்புள் தோசையா? எந்த தொப்புலடா போய் தோசை விட போறீங்க? எந்த தொப்புல போட்டு திருப்புறமே அது தொப்புள் தோசை. தொப்புள் தோசை. ஏன் உனக்கெல்லாம் தொப்புல? அங்க அவன் சொன்ன தொப்பதான் இருக்காங்க, எங்க தொப்புள் நிமித்திக்கிட்டு வந்து வச்சுக்கோ. ஒண்ணுமில்ல, நீ எல்லாம் வந்து தொப்பலை பத்தி பேசுற. உனக்கு தேவை மேல் கடையை நீ வந்து ரொம்ப சேல் பண்ணி எங்களை வந்து காப்பாற்றி விட்டுரு. நீ தான் ஐயா உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? எனக்கு ஏன் இப்ப அதை கேட்டு என்ன பண்ண போற? அவன் 1000 ரூபா கொடுத்தா 2000 தரேன் பாரு. இவ்வளவு பேர் உனக்கு வந்து நாளையில இருந்து தொப்புள் தோசைக்கு கீவல் வைக்கிறாங்க பாரு. இப்பயே எல்லாம் என் போன் பண்றாங்கடா. அப்படி யாரும் சொல்லலையே, அப்படி யாரும் சொல்லலையே. உஷாராரு, எங்க பசங்க மோசமான ஆளுங்க. இந்த அக்கா வந்தா தேங்காய் ஃப்ரீ. என்னடா ஆகுனா தேங்காய் ஃப்ரீ அப்படி என்னடா? அது ஒண்ணும் இல்ல, நீ தொப்புள் தோசை போட்டீங்கன்னா அதெல்லாம் ஆப்பாயில் போட்டு போயிடுவாங்க.
அது எப்படி நான் தொப்புள் போட்டா வாப்பாயில் போடுவான்? அது அயிலுக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்குமே தெரியும். என்னமா இந்த பையன் சொல்றேன் நீ? அவனுக்குமே போட்டிருப்பான்னு இருக்குது. எல்லாம் குழந்தை பசங்க கேடுத்து குட்டிச்சாராக்கிறீங்க 2 பேரும். நாளைக்கு நீ கடைக்கு வேலைக்கு வரையோ இல்லையா? சரிடா, நாளைக்கு வந்து தொலைங்கடா, ஆளை விடுங்கடா சாமில போ. வா போலாம், வா போலாம், வா வா. ஏய், உனக்கெல்லாம் வேட்டி கிடத்துல உங்களுக்கு ஏகிடா வேட்டி? வேட்டி அங்கிட்டு போகுது பாரு, இடுப்புல கட்டுற தொப்பையில கட்டுற அது ஏகிடா. என்னடா உன தேங்காய் பிரிட்டு போறான். அப்படி என்னதான்டா தேங்காய் பிரிய சொல்லி தொலைங்கடா. போறானுங்க. உனக்கோசரம் கடையை மூடி விட்டேன். நாளைக்கு நேரமெல்லாம் கஸ்டமர் வருவாங்க, நீ நேரமா வந்துரு. சரி, இப்ப அவன் தேங்காய் என்னடா அப்படின்னா? தேங்காவெல்லாம் புடுங்கிறதுக்கு போலான்னு சொல்றான். நீ தேங்காய் பிரினா ஞானம் தேங்காய் எங்க போய் பிரிக்கிறது? குத்தி தான் உளிக்க முடியும். கரமண்டா, உங்ககிட்ட மாட்டி சாவணும்னு என் தலையெழுத்து. யாப்பா இப்படி பண்ற நீனு? சை, முக்கியம். மல்லிகைப்பூ வாசம் மூக்க தொலைக்கும், மூச்சு முட்டையேறி சுட்ட கிளப்போம். நான் தொடர் நீ தொடர் நாடி நரம்பு சுருண்டு சொக்குதம்மா.
வாங்க எல்லாம் கட்டாக்குதா? என்ன ஐயரா, என்ன விஷயம்? இல்லைங்க, ஏதாவது சொன்னீங்களா இன்னைக்கு? ஏதோ வர வேண்டி போனாங்க, இது அது வந்துச்சு எல்லாமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நினைக்கிறேங்க, அதை மறக்கூடாதுங்க. அதுவும் சரிதான். வேதநாயகம், இந்த ஆசீர்வாதம் பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டியா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஒரு வெளிப்படையா பேசுறது தான் உங்களுக்கு பிடிக்கும். நீ சொன்ன மாதிரியா எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டியா? ஆடா வேதநாயகம், இந்த அவசரத்துல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. டேய் ராமு, அந்த சூட்கேஸ் எடுத்துரும். ஐயா, அந்த சூட்கேஸ் எடுத்துரும். ஏண்டா வேலு, இதெல்லாம் இந்த நேரத்துல கேட்கலனா வக்கால் வழி கொண்டுட்டு போயிடுவாங்க. நாம அப்புறம் ஐயா, இந்தாங்க ஐயா. ராமு, அந்த பேக்கும் இந்த அதையும் ஐயா கிட்ட கொடுத்துரு. என்ன வேதநாயகம், பொண்ணுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்த 100 பவுனு பையில இருக்குது. பணம் ஒரு 50,000 ரூபா கம்மியா இருக்குது. யோ மனுஷனா வார்த்தை சுத்தமாகணும். இந்த 50,000 ஓவா காசு, 50,000 ஓவா காசு இல்லைன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லல. நான் நிறுத்தினா கல்யாணத்தா இரு வேதநாயகம், ஏன் நிறுத்த சொல்ற? அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்னா என் மேல உனக்கு நம்பிக்கை எப்படா கொடுக்கறது? நான் எப்படா நாய் விட்டு காத்துட்டு எடுக்கிறது? கல்யாணம் முடியிட்டோம். நான் அந்த மொய் பணத்துல உனக்கு அந்த 50,000 பணத்தை கொடுத்தேன். கதை உங்களுக்கு பிடிக்காது கண்ணா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை பார்வதி, நீ போ. வேதநாயகம், என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏய், நம்பிக்கையோட சொன்ன நாணயமும் வார்த்தையும் சுத்தமா இருக்கணும். அதான் நம்மளுக்கு பிடிக்கும். நான் சொல்லி கட்டுப்படுறேன். 50,000 வச்சா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா விட்டுரு. என் பையனுக்கு என் அந்தஸ்து இதோட பெருசா பார்க்க முடியாதுனால உன் பொண்ணுங்களுக்கு அதிசயம் கிடையாது. ஏங்க, இதுக்காக இவர்கிட்ட ஏங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? நாம மானத்துக்காக வாழ்றோம், அவரு பணத்துக்காக வாழ்றாரு. அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பார்வதி, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன், கம்மனு. வேதநாயகம், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்ட சொல்லுப்பா. ஏப்பா, அவங்க தான் மானத்தோட வாழ்றோம் பஞ்சாயத்து சொல்றாங்க. நீங்க அந்த மானத்தை காப்பாத்துங்களா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மானத்தோட வாழ்றவங்க தான். மானத்தோட வாழுங்க, வேணாம் சொல்றேன். பார்வதி, என்ன பண்ற? இந்தாங்க. என்ன பார்வதி பண்ற? இந்த நகையை ஆனந்தி சொல்ல போதாதம்மா, 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம். ஆனந்தி சொல்ல போதாதம்மா, 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம். இதுல 6 பவுன் இருக்கு. இப்ப வித்தா கூட 2 லட்சத்துக்கு மேலேயே தேரும். இதை வச்சுக்கிட்டே கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. என்னங்க பெரிய நகை இது? சும்மா கழுத்துல கிடக்கிறது தானே. ஆபத்துக்கு உதவாத நகை கழுத்துல இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அதை ஒரு நிமிஷம், அதை டூப்ளிகேட்டா என்னன்னு நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி திடீர்னு பொசுக்குன்னு நகையை கழட்டி கொடுத்தா அது எப்படி? ஐயா,
நீங்க சொல்ல மாட்டீங்களாங்கய்யா? இதெல்லாம் நகரோட சமாச்சாரங்கள. ஏண்டா நீங்க எதுக்கு என்கிட்ட இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? புடிங்க. இந்த காலத்துலயுமே போய் இப்படிமா புடிங்க. கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. டேய் வேலு, இத்தாண்டா மரியாதை. சொன்ன வார்த்தை காப்பாத்தினாடா வேலு. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். இந்தா வேலு. என்னடா கங்காதாரா ஐயா போயிட்டானா இருக்கிறானா? ஏதோ கொஞ்சம் தேர் மாட்டேங்குதுங்கய்யா. சே மெதுவா போச்சு காது கேட்க போறோம் பைத்தியக்காரா. சரிங்கய்யா. சரிங்க. எப்படி இப்படி பேசி தெரியாது. ஒன்றும் இல்லை பார்வதி, லைட்டாக நெஞ்சு வலி. அப்பா அருணே போங்க, போய் தாலி கட்டுங்க. என்னாச்சு? நல்லாதானே? எல்லாரும் நல்லா சந்தோஷமா தானே இருந்தீங்க. ஒண்ணுல ஒரு சின்ன குடும்ப விஷயம். ஐயரா அங்க ஆ வேண்டிட்டு பாரு பாரு பாரு. டேய் வேலை அதெல்லாம் பாருடா. ஏங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். டேய் வேலு ஐயா, நம்ம பொருளை ரெடி பண்றா, பொருளை எடுத்துட்டு போனதுல வேலு. டேய் வேலு ஒரு கட்ட வெங்காயம் வாங்க, போய் பாடுறா ஏறா பாடுறா. கலைவாணி வாடா. இந்தாமா. பாத்தியா கலைவாணி, நீயும் அப்பாவும் என்ன சொல்லுவீங்க? உதவாக்கறன்னு சொல்லுவீங்க. இந்த உதவக்கார அண்ணன் உன்னை பாருப்பான், மாளிகையில கட்டி கொடுத்துருக்கிறேன். அண்ணா எல்லாம் அந்த கடவுளோட கருணை தானா? ஆமாண்ணா, அந்த தெய்வம் மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. ஆனா நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியுது. கலைவாணி, இந்த காளியம்மனோட அருள் தான் உனக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குது. கடனா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னா நீ நல்லபடியா வாழணும்னு தான். அண்ணா எனக்கு புரியுதுண்ணா, எனக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. இதுக்கு மேல நான் என்னென்ன பண்ணணும்? இருக்குமா, தலையாணி மந்திரம்னு ஒன்று இருக்குது. தடியால அடிச்சவனும் மயங்காதவன் தலையணை மந்திரத்துல மயங்கிடுவான். உன் புருஷங்கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கமா. இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வாங்குற மாதிரி பாருமா. சரிண்ணா, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். சரிம்மா, நான் வரேன், பார்த்து பத்திரம். என்னடா செல்லம், லேட் ஆயிடுச்சா? ஆமா, இவ்வளோ நேரம் எங்க போனீங்க? உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் போயிருக்காங்களா? தங்கச்சியும் இருக்காங்க. அதனால என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இப்பதான் வந்தேன்.
சரி சரி, கட்டிலெல்லாம் காத்திருக்கட்டும். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டுங்க. என்கிட்ட தான் நீ காலம் பூரா பேச போறிய. ஐயோ விளையாடாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. நேற்று கல்யாணத்தில் பார்த்தீங்களா, உங்க அம்மா உங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே எப்படி செயினை கழட்டி கொடுத்தாங்க. ஆனா எங்க அப்பா போட்ட மூக்குத்தி, தோடு, வளையல் எல்லாம் போதும் தான். ஆனா நானும் உங்க வீட்டு மருமக தானே, எனக்கு ஒரு நகை போடணும்னு உங்களுக்கு தோணல? என் தங்கச்சி மாமனார் அவ்வளோ கேட்டதுனால போட வேண்டியதாயிருச்சு. ஆனா என் மாமனார் ஒன்றும் அப்படி கேட்கலையே. நீயே ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கும்போது நகையெல்லாம் எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. நீங்க இப்படி சொல்லாதீங்க, பொழைக்க தெரியலன்னு சொல்லுங்க. எத்தனை நாள் உங்க அப்பா சுத்திலே வாழ போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? இங்க பாருங்க, உங்க அப்பா கிட்ட கேட்டு என்ன ஆகணுமோ அதை பாருங்க. புரியுது கலைவாணி. இப்போ என்ன பேசணும் அவ்வளோதானே? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும், பேசிக்கலாம். அதுக்கப்புறம் சரி, கட்டியில் வர காத்துட்டு இருக்கு. பாட்டு போடுங்க. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். புடவ மயக்கம் வருதே வருதே, உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே, கிடந்து தவிக்கும் உயிரே உயிரே, கடைஞ்சி எடுத்த தயிரே தயிரே. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். காத்துனா போது தீ போல ஆயாச்சு, ஊரை பார்த்துனா தூக்கம் நேத்தோடு போயாச்சு. கூடு போட்டு வச்சாலும் உன்னாசை நிக்காது, கோலம் போடக்கூடாதே நீ கொஞ்சம் உட்காரு. சின்ன சின்ன கோலம் போட்டு பார்க்கலாமா, புள்ளி வைக்க வேணும் தள்ளி நிற்கலாமா. சுத்தமான மனசு கெட்டு போகலாமா, குத்தஞ்சொல்லி யாரும் வம்பு பேசலாமா. பொல்லாத சில்வண்டு பஞ்சாங்கம் பார்த்தா உந்தேன வாங்கும். கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். உனக்கு புடவ மயக்கம் வருதே வருதே, உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே, கிடந்து தவிக்கும் உயிரே உயிரே, கடைஞ்சு எடுத்த தயிரே தயிரே. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் முத்து இதழ் ஒத்தடம். வெண்ணிலாவில் சோறா
உண்டாக்கி நாம் தின்ன கூடாத தென்றல் வந்து நம்மோடு தெம்மாங்கு பாடாத வெண்ணிலாவும் என்னான்னு கீழால பார்க்காத சூடி ஒண்ணு அங்கேன்னு ஊரார்க்கு சொல்லாத ஒன்னு என்ன போல 100 பேரை பார்த்து பழகி போனதம்மா பால் நிலாவும் நேத்து சொல்லி சொல்லி என்ன சொக்க வைக்கும் மாமா இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கலாமா நாள் பார்த்து நாள் போக கூடும் நடிக்காதே மானே கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் ஒத்து இதழ் ஒத்தடம் எனக்கு புடவ மயக்கம் வருதே உடம்பு முழுக்க சுடுதே கடந்து தவிக்கும் உயிரே கடைஞ்சி எடுத்த தயிரே கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம்